ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு ரசம், அப்படி இல்லாட்டி காண ரசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம நாள் நைட்டேவும் காணத்தெல்லாம் ஊற போட்டு வச்சுருக்கணும். இப்போ அதில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எடுத்து கொஞ்சமாக எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு சட்டியில் வச்சு கடாயை வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ரசத்துக்கு எப்பயும் அரைப்போம் இல்லையா, சீரகம் வெள்ளைப்பூடு மிளகு இதெல்லாம் அதேமாரி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கடுகு கருவேப்பிலை போட்டதுமே அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் போட்டுக்கலாம். சீரகம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு அதோட பச்சை வாசனை போனதுமேவும் இப்போ நம்ம காணத்தை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போனதுமேவும் நம்ம அந்த காணத்தை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா இது பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு காணத்துக்கு உப்பு போட்டிருப்போம், ரசத்துக்கும் தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இது கொதி வந்ததுமே நம்ம காணத்தை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து இதோட கலக்கிட்டோமாக்கும் காண ரசம் ரெடி. இந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், இந்த தண்ணியை வடிகட்டி இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா ரசம், அதில் ஊற்றிக்கலாம். இப்போ காண ரசம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உடம்பு வெயிட்டாக இருக்கவங்களுக்குலாம் இது குறைக்கிறதுக்கு உதவும். கொழுப்பு இதெல்லாம் நல்லா கரைக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.